ஹாய் கைஸ், வணக்கம் மக்களே. whatever it is, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். இன்னைக்கு ரேவந்த் வந்திருக்காரு. ஸோ ஆப்வியஸா we going to review the qualifier 2 between பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். நேற்று ஒரு அமேசிங்கான விக்டரி பை மும்பை இந்தியன்ஸ். அதை பத்தி நான் ஒரு பெரிய லைவ் பண்ணி பயங்கரமான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போச்சு. பட் இன்னைக்கு நம்ம குவாலிஃபயர் 2 அந்த பிக் இதுதான்டா சினிமா மாதிரி பிபிகேஎஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அகமதாபாத் ஆட போறாங்க. ஐ திங்க் முல்லான்பூர்ல இருந்து அப்படியே அகமதாபாத் போக போறாங்க. So I think it's going to be a cracker of a contest. One team is coming after a victory, one team is coming after a defeat. So ரெண்டு பேரும் மோதிக்க போறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்ட் இருக்கும். நான் சண்டே ஆட போறாங்க 7:30 PM. அது ஒரு என்ன சொல்லலாம், அது ப்ரீ ஃபைனல் அதே மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ரேவந்த், யுவர் இனிஷியல் தாட்ஸ் என்ன? வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ரெண்டு டீமும் வர போறாங்க அண்ட் போத் ஆஃப் பீன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம்ஸ் இன் திஸ் IPL. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன நாளைக்கு? கண்டிப்பா ப்ரோ, நீங்க பயங்கரமா நீங்களே நல்லா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒரு டீம் பயங்கரமான ஒரு வின்ல இருந்து வராங்க, ரொம்ப க்ளோஸா போயிட்டு ஒரு 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 கிளீனான ஒரு இதோட வராங்க. பும்ரா வச்சு வின் பண்ணிட்டு, பும்ரா ஒரே ஒரு சீட் கோடை வச்சு பயங்கரமா மேட்ச் ரேட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ அனதர் சைடு பிபிகேஎஸ் அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சது குவாலிஃபயர் 1ல. ஸோ கொஞ்சம் ஏர்லியா ஷார்ட்ஸுக்கு போயிட்டு அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ப்ரோ. ஏன்னா இந்த வருஷம் ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் கூட சொல்லியிருக்காரு, நாங்கள் பேட்டர்ல தான் தோத்துருக்கோம், வாரில் தோக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது ரியலி எக்ஸைட்டட். என்னன்னா இந்த டீம் லீக் மேட்ச்ல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 3 overs ஸ்பேர்ல வின் பண்ணாங்க. இதே டீம் தான், இதே பஞ்சாப் டீம் தான் 3 overs ஸ்பேர்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. லைக் குஜராத்ல வேற நடக்க போகுதுன்றனால கண்டிப்பா அது சேசிங் டீம் தான் அதிகமா வின் பண்ணியிருக்காங்க குஜராத்ல. ஸோ சேசிங் டீமுக்கு ஹை அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் ப்ரோ இனிஷியல் தாட்ஸ். So yeah, so coming about talking about the two teams, நாளைக்கு சூப்பரா சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு டீம்ஸ்மே May 26 தான் ஆடினாங்க. ஐ திங்க் May 26 மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 184 for 7, ஸ்கை ஒரு 57 of 39 அடிச்சாரு. அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் ஆடின பஞ்சாப் ஜாஸ் இங்கிலீஷும் பிரியான்சாரியாவும் முடிச்சு கொடுத்துருவாங்க. 187 for 3 in 18.3 overs. பிரியான்சாரியா ஒரு 62 அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு 73. ஒரு கன்வின்சிங்கா வின் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் இது ஒரு பிக் கேம். மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி தே ஹவ் பீன் இன் சச் சிச்சுவேஷன்ஸ். பஞ்சாப் பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த மாதிரி 2014 அப்புறம் கண்டிப்பா அவங்க குவாலிஃபயர்ஸே ஆடினது இல்ல. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா ஆடி இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது உங்க மைண்ட்ல போகுமா, இது குவாலிஃபயர் ஆர் தேல் பிளே லைக் ஜஸ்ட் அனதர் கேம், அந்த மாதிரி ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா பஞ்சாப்? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த பஞ்சாபோட பேட்டிங் லைனப்பே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஸோ ஆனா ஒரு மஸ்ட் வின் மேட்ச்ல குவாலிஃபயர் 2 மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல பர்ஃபார்ம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பேட்டிங் லைனப்ல ஸ்ரேயஸ் ஐயரை தாண்டி வேற யாருக்குமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைனப், ஸோ அன்கேப்ட் பிளேயர் தான் பயங்கரமா ரன் அடிச்சிருக்காங்க. பிரியான் ஷாரியாவா இருக்கட்டும், பிரப்சுலனா இருக்கட்டும், சஷாங்க் சிங்கா இருக்கட்டும், மார்க்கோ ஜான்சன் வரைக்கும் நல்லா பேட்டிங்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ப்ரெஷர் சுச்சுவேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா பிரப்சிமரன் அவர் இன்எக்ஸ்பீரியன்ஸா காமிச்சாரு குவாலிஃபயர் 1லயே. புவனேஸ்வர் குமார் 2 4 அடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிருக்கணும். அவர் என்னோட ஸ்ட்ரென்த் ஸ்டெப் டவுன் பண்றதான்னு சொல்லிட்டு அதே ஷாட்டுக்கே போனாரு, அவுட் ஆயிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அட் ப்ரெஷர் சுச்சுவேஷன் பஞ்சாபுக்கு ஒரு பயங்கர டிஸ்அட்வான்டேஜா இருக்குமோன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா நீங்க மும்பை மாதிரி ஒரு டீம் நீங்க 2 விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே கேமுக்குள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பும்ராவை கொண்டு அவங்க உங்களுக்கு இருக்கிற கடைசி பேட்டிங் ஆப்ஷனையும் விக்கெட் எடுத்துருவாங்க. அப்படிங்கும் போது எனக்கு அந்த இடத்துல பஞ்சாப் மாட்டிப்பாங்களோ எனக்கு என்னமோ தோணுது. இல்ல, அப்படி நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் கூட பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஆவரேஜ் அவ்வளவு பயங்கரமாலாம் கிடையாது. நான் கொஞ்சம் பார்த்தேன். அவருக்கு ரொம்ப யாருக்கு ஒரு மாதிரி டீசென்டான ஆவரேஜ் மும்பை இந்தியன்ஸோட இருக்குன்னா பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற டீம்ல பிரப் சிம்ரனுக்கு மட்டும் தான் இருக்கு. அவர் தான் ஒரு மாதிரி டீசென்டா ஆடி இருக்காரு. அண்ட் பிரியன் ஷாரியா பட்டா பாக்கியம், படாட்டி லேக்கியம் அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிளேயர். பட் நல்லா ஆடுறாரு. பட் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a heavy clash. நான் ஏன் பஞ்சாப் இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவா இருப்பாங்கன்னு பார்த்தேன்னா, அவங்களுக்கு அந்த ஆசிஸ் பிளேயர், ஸோ அவங்களுக்கு அந்த ஜார்ஜ் இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் பிளேயர் அண்ட் ரெக்கி பாண்டிங் எல்லாம் வெளில உட்காரதுனால அவங்களுக்கு இந்த ஆசி மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அந்த பிக் மேட்ச் பிளேயர்ஸ் அங்க they step up the gas and they start playing well. ஒரு ஆசிஸ் பிளேயர் இருக்கிறதுனால. ஸோ அந்த விதத்துல சொல்றேன். அண்ட் ஆல்சோ பஞ்சாப் அந்த அகமதாபாத் ஆடுறாங்க. அதுல 41 கேம்ஸ் ஆடி இருக்காங்க IPL-ல. 19 கேம்ஸ் டீம்ஸ் வின்னிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்கு அண்ட் 21 கேம்ஸ் டீம் வின்னிங் செகண்ட் வின் பண்ணிருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, ஆன் அ வெரி பிக் கேம்
யூ வின் த டாஸ், பேட் ஃபர்ஸ்ட், புட் ரன்ஸ் ஆன் த போர்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட்டானுங்கன்னா அவங்க ஒரு டார்கெட் சேஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து லுக் அட் டிஃப்ரெண்ட். நேத்தியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கில்லாம் எடுத்தோடனே வந்து வேற மாதிரி ஒரு ஆரா கிரியேட் பண்றாங்க. அந்த சுத்தி ஃபீல்டர்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு பால் போட்ட உடனே எல்லாம் சேர் பண்றாங்க. ஒரு மாதிரி டேம் கான்பிடன்ட், அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னீங்க சீட் கோட் பும்ரா வந்துடுறாரு. எப்பயாவது ஹர்திக் பாண்டியாவே சொன்னாரு, எனக்கு எப்பதான் விக்கெட் தேவையோ பும்ரா போட்டுருவான், சிம்பிள். சோ அந்த ஒரு குஷன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடும் போது, அந்த அதர் டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடும் போது அவங்களுக்கு வராது. அண்ட் சேஸ் இருக்கும்போது கொஞ்சம் சோக் பண்ணுவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். தாட்ஸ் ரேவந்த்? இல்ல ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி பிக் மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமான அட்வான்டேஜ் தான். நீங்க பெரிய ரன்ஸ் அடிச்சிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே நீங்க வந்து சேசிங் டீமுக்கு ஒரு ப்ரெஷர் தான். இருந்தாலுமே எனக்கு என்ன தோணுதுன்னா, பஞ்சாப் கிட்ட அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு பவுலிங் இருக்கா? எனி லைக் பஞ்சாபா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும். எனக்கு என்ன தோணுதுன்னா, லாஸ்ட் இப்போ மும்பையே வந்து பாத்தீங்கன்னா நேத்து மேட்ச்ல வந்து அவங்களோட பெஸ்ட் பவுலிங் நேற்று அவங்க கொடுக்கவே இல்லை. பாத்தீங்கன்னா போல்ட் வந்து 4 overs 54 ரன்ஸ், கிளீசன் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்தாரு, அவரும் ரன்ஸுக்கு போனாரு. ஹர்திக் பாண்டியாவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. சோ அப்படி இருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, 2 லெஃப்ட் ஹேண்டர் விளையாடும் போது சாட்னர் அப்படியே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து பயங்கர அட்வான்டேஜா போயிடுச்சு சாய் சுதர்ஷனுக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும். சாட்னர் வரவே இல்லை, ஒரு ஓவர் தான் நேற்று போட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் அடிக்கும் போது கொஞ்சம் அவங்க பிளான் அந்த எக்ஸிகியூஷன்ல நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. பண்ணாரு நேத்தி ஹர்திக் பாண்டியா. சாட்னர் அப்படியே ஒரு நிற்பாடிட்டாரு, ஒரு ஓவரே கொடுக்காம. அப்படிங்கும் போது பவுலிங் வந்து ரெண்டு சைடுமே எனக்கு என்னமோ கன்சர்னா தோணுது ப்ரோ. என்னதான் பிச் ஸ்கோரா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஹர்ஷதீப் மட்டும் தான், ஹர்ஷதீப் போட்டு வின் பண்ணி கொடுத்தாதான் உண்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா போல்ட் வாஸ் நாட் இன் பெஸ்ட் ஃபார்ம். பும்ரா ஒரே ஒரு பவுலரை வச்சு டிபெண்ட் பண்ணி போறாங்க. அவரு ரன் போனாலும் அவருக்கு ஓவர் கொடுக்குறாங்க, விக்கெட் வேணாலும் அவருக்கு ஓவர் கொடுக்குறாங்க. நேற்று டேர்னிங் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த 14வது ஒரு வாஷிங்டன் சுந்தர் ஓவர் 18வது ஓவரே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸா எடுத்துட்டு போவேனா, ப்ரெஷர் 18வது ஓவர்லயே போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் பும்ராவை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரன்ஸ் அந்த போர்டுன்றது வந்து 228 வந்து நேற்று அமைஞ்சுது. ஸோ அதே மாதிரி எல்லா மேட்சும் அமையும்னு சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி பும்ராவே வந்து பும்ரா ஒரு ஒரு பேட் ஓவரோ இல்லை ஒரு 15 ரன் ஓவர் கொடுத்தாருன்னு வைங்களேன், உங்களோட பிளானே ரொம்ப சொதப்பலா போயிடும். அதனால எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட், புட் ரன்ஸ் ஆன் த போர்டு எவ்வளவு போட்டா அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சாவே 2 டீமே பவுலிங்ல பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த ஒரு எப்படி அந்த ஒரு டிஃபெண்ட் பண்றதுக்கான ஒரு பவுலிங் லைன் அப் எப்படி வச்சிருக்காங்க, என்ன பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப வந்து ஸ்ட்ரேஸ் டாஸ் வின் பண்ணாருன்னா அவர் என்ன பண்ணும்? பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுமா, பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம்? பவுலிங் தான் போடணும். ஏன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணி அவங்க எல்லாம் 248 வந்து அடிச்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை சேஸ் பண்ண விட்டாங்க. பஞ்சாப் ஜிடி மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா 11 ரன் வித்தியாசத்துல தான் ஜிடி வின் பண்ணாங்க. ஸோ ராஜஸ்தான் மேட்ச்மே வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து 3 ஓவர் 52 ரன் கொடுத்தாரு. லாஸ்ட் ஓவர்ல வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு விக்கெட் எடுத்து வராரு. ஆனா 3 ஓவர் 50 ரன்ஸ் கொடுத்தாரு. உங்க டோர்னமெண்ட்லயே நீங்க இந்த டோர்னமெண்ட்லயே பெஸ்ட் பவுலர் அவரு. நீங்க வந்து ரொம்ப ஹை பிரைஸ் கொடுத்து ரிட்டைன் பண்ணிருக்கீங்க. அவரே வந்து 3 ஓவர் 52 ரன் கொடுக்காகும் போது பவுலிங் சைன்ஸ் வந்து ஒரே தான் இருக்கு. ரெண்டாவது வைசாக் விஜயகுமார் நல்லா போட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா யுஸ்வேந்தர் சகல் ஃபிட்டா இருப்பாருன்னு தெரியல. அவர் ஃபிட்டா இருந்தாருன்னா அவர் குவாலிஃபயர் ஓன்லி. சஹால் என்ன ஆச்சு இப்போ? சாரி டு ஸ்டாப், சஹால் என்ன ஆச்சு? இல்ல சஹல் இன்ஜுரி தான் நினைக்கிறேன். என் ஃபிங்கர் இன்ஜுரின்னு நினைக்கிறேன். ஆனா அதுல இருந்து ஒரு ஃபுல்லா ஃபிட் ஆகல. பார்த்தா ரெண்டாவது அவங்க ஸ்டாயினிஸ்க்கு எல்லாம் ஓவர் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பயங்கரமா போட்டு பொழந்துருவாங்க. அதனால சொல்லுங்க. அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பிக் ஸ்கோரை சேஸ் பண்றது அவங்களோட ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கு. இந்த நிறைய 200+ ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க பஞ்சாப். அதனால எனக்கு தெரிஞ்சு பவுலிங் தான் போடணும். பிளஸ் பவுலிங் தான் போடணும். ஏன்னா பிளஸ் அகமதாபாத்ல சேசிங்க்கு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. நீங்களே சொன்னீங்க 22 மேட்சஸ் வந்து 2 கேம் தான் எக்ஸ்ட்ரா. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 19 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, சேசிங் 21 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரி, நீங்க வந்து பஞ்சாப் வந்து பவுலிங் போடணும், டாஸ் வின். மும்பை என்ன பண்ணணும்? பவுலிங் பண்ணுமா, பேட்டிங் பண்ணுமா? மும்பையும் பவுலிங் தான் ப்ரோ பண்ணணும். ஏன்னா 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சுமே பவுலிங்ல பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. போல்ட் வந்து பழைய போல்ட் இல்ல, பழைய ஃபார்ம்ல இல்ல அவரு. சோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது இப்போ கிளீசன் வேற லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் கால் பிடிச்சிட்டு நேற்று மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கால் பிடிச்சிட்டு போயிட்டாரு. அது போல அஸ்வினி குமார் தான் போலிங் போட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்த வாட்டி அவங்க நாளைக்கு கிளீசனுக்கு பதிலாக அஸ்வினி குமார் தான் விளையாட போறாங்க.
அப்படி இருக்கும்போது Why not Karan Sharma? இல்ல ப்ரோ, கரண் சர்மா வந்து அந்த ஃபிங்கர் இன்ஜுரிக்கு அப்புறமா அவரை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. வில் ஜாக்ஸை வச்சு அப்படியே ரெண்டு ஓவர் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து கவர் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல அவங்க கரண் சர்மாவை கொண்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி கொண்டு வரணும் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரணும். ஏன்னா பிளேயிங் லெவன்ல ஒரு ஃபிட் ஆக மாட்டாரு. ஸோ இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுலிங் காம்பினேஷன் அஸ்வினி குமார் ஒன்னு அஸ்வினி குமாரா, தீபக் சஹர் இன்ஜுரி, அவரும் விளையாட மாட்டாரு. அப்படிங்கும் போது ஒரு ஸ்பின்னர் ஷார்ட்டா தான் அவங்க போய் ஆகணும். ஓகே ஓகே, நல்லா சொன்னீங்க. சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வந்து அங்க அகைன் பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஜஸ்பிரீத் பும்ரா வேற மாதிரி பண்ணிருக்காரு. 16 கேம்ஸ் ஆடி இருக்காரு அகைன்ஸ்ட் PBKS. 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அட் அன் எக்கானமி ஆஃப் 6.73. வேற லெவல். அவர் தான் கோட், சீட் கோட் எல்லாமே அவர் தான். அவர் வச்சுதான் வந்து வண்டி தள்ளிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா எல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. வெரி குட் சைன்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து ஒரு பெரிய வேற டீம் மஞ்சள் சட்டை சப்போர்ட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றது எனக்கு ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா ஆடுறாங்க. ஒரு இந்தியன் டீம் கோரே அப்படியே அந்த மிடில் ஆர்டர்ல இருக்கு. அண்ட் ஹர்திக் பாண்டியா வந்து பியூட்டிஃபுல்லா லீட் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து கூட ஐ திங்க் அவங்க ரோஹித் சர்மா உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறேன் இம்பாக்ட் சப்பால. இஃப் ஐம் நாட் ராங், கரெக்ட் பண்ணுங்க. சோ உட்கார வச்சாங்களா ரோஹித் சர்மா இம்பாக்ட் சப் தான். அப்படிதான் நீங்க பவுலிங் ஆப்ஷன் உங்களுக்கு அஸ்வினி குமார் நீங்க கொண்டு வர முடியும். சரி, ஓகே. சோ நல்லா இருக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம் பாக்குறதுக்கு. சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு. சோ நாளைக்கு வந்து பஞ்சாப் இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் இஸ் கமிங் ஆஃப்டர் விக்டரி. சோ அவங்க டீம்ல வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டா தெரியாது. மேபி கிளீசனை வந்து வேற யாரா வச்சு ஆட வைக்கலாம், அஸ்வினி யாரா ஆட வைக்கலாம், அது வந்து பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், பஞ்சாபோட டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இல்ல ப்ரோ, ஆல்ரெடி சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கோ ஜான்சன் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் ஒரு சில மேட்சஸ் டீசெண்டா பண்ணியிருந்தாரு. அது போல கேல் ஜெமின்சனை கொண்டு வந்தாங்க. அதே ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்கும். மேபி வைசாக் விஜயகுமார் போயிடுவாரு. சஹல் வர மாதிரி இருந்துச்சுன்னா வைசாக் விஜயகுமார் அவர் டிராப் பண்ணி ஆகணும். ஏன்னா சஹல் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் IPL. அப்படிங்கும் போது அவர் ரொம்ப பிளே ஆஃப் சிச்சுவேஷன்ல நிறைய மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்சிபி இருக்கும்போது சரி, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபைனல்ஸ் ஒரு சீசன் போனாங்க. அந்த சீசன்லாம் அவர் வந்து இருந்திருக்காருங்கனால எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ் விளையாண்ட மேட்ச் வந்து பிளே ஆஃப்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சஹல் இருக்கிறதுனால சஹல் ஃபிட்டா இருந்தாருன்னா கொண்டு வந்துருவாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க வைசாக் விஜயகுமார் வச்சுதான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் அவங்க சஹலை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு இன்னும் தோணுது முக்கியமான மேட்சஸ்ல. எனக்கு தெரிஞ்சு ஜேமிசன் வர்சஸ் இந்த ரோஹித் சர்மா அண்ட் பேர்ஸ்டோ வந்து நல்லா இருக்கும் போது ஜேமிசன்லாம் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஸ்விங் டெலிவரி. RCB நம்ம பார்த்தோம், அவர் வேற லெவல் அவுட் ஸ்விங் போட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு மட்டும் அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு 3-4 ஓவர்ஸ் மட்டும் இன்னைக்குன்ற அந்த குவாலிஃபைட் மட்டும் அந்த 3-4 ஓவர்ஸ் வந்து ரோஹித் சர்மா சர்வை பண்ணணும்னு நான் பாக்குறேன். அப்படி இல்லாட்டி கூட ஜேமிசன் வந்து ஒரு டப்புன்னு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் இட் வில் பி அ கேம் ஆன் பிட்வீன் 2 சைட்ஸ். சோ நீங்க வந்து ஐ திங்க் பஞ்சாப் சொன்னீங்க. மும்பை இந்தியன்ஸ் எனி சேஞ்சஸ்? இல்ல, மும்பை இந்தியன்ஸ் அதே டீமோட தான் போவாங்க. எனக்கு தெரியும் டெவான் ஜேக்கப்ஸ் கொண்டு வருவாங்களான்னு எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. ஏன்னா இவருக்கு கிளீசனுக்கு பதிலா டெவான் ஜேக்கப்ஸ்ன்ற ஒரு பிளேயர் வந்து இருக்காரு. ஸோ அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா பார்ப்பாங்களா கிளீசனுக்கு பதிலான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிளீசன் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து சாய் சுரேஷன் விக்கெட் எடுத்தாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாரு. ஸோ அவரை கால் பிடிச்சிட்டு போனதுனால டெவான் ஜேக்கப்ஸ் வந்துருவாரு. ரோஹித் சர்மா வேணா அந்த ரோஹித் சர்மா அந்த அஸ்வினி குமார் அந்த இம்பாக்ட் பிளேயர் இதுல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருந்தா இப்போ பேட்டிங் இம்பாக்ட் பிளேயரா ரோஹித் சர்மா வருவாரு. அந்த ரொட்டேஷன் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. மற்றபடி சாட்னருக்குலாம் எனக்கு ஃபுல் 4 ஓவர்ஸ் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச பஞ்சாப்ல வந்து அவ்வளவு சேஞ்சஸ் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி சஹால் இருந்தா சஹால் ஆட வைப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து நிறைய நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயரே சொல்லியிருக்காரு, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, we have just lost the battle not the war அப்படின்னு சொன்னாரு. சோ எனக்கு தெரிஞ்சு PBKSல வந்து சஹால் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா சஹால் வந்து வேற மாதிரி பவுலர். அங்க பஞ்சாப்ல எல்லாம் வந்து அவர் ஒரு மாதிரி நல்லா போடுவார். அந்த திலக் வர்மாவா இருக்கட்டும், அந்த மிடிலோட திலக் வர்மாவா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா, ஸ்கைக்கெல்லாம் ஒரு மாதிரி நல்லா போடுவாரு. ஒரு மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலர். அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி கிளீசன் வந்து இன்ஜோர்டு இல்லையா, அப்படி இல்லைன்னா கிளீசன் ஆட வைப்பாங்க. அப்படி கிளீசன் இன்ஜோர்ட்னா வந்து மேபி தே வில் சேஞ்ச். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் வந்து வின்னிங் காம்பினேஷன்ஸ் அவ்வளவா சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு இருக்கும். ஸோ மோரலெஸ் ஐ திங்க் நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து நான் வந்து பிளேயர்ஸ்
பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் டுமாரோஸ் கேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்கை ஹஸ் பெர்ஃபார்ம்ட் வெல் அகேன்ஸ்ட் PPKS இன் ஆல் தி கேம்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்கை இஸ் த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா எனி டே நான் பேங்க் பண்ணுவேன், ஹர்திக் பாண்டியா நான் எனி டே பேங்க் பண்ணுவேன். அதே மாதிரி PPKSல பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஹஸ் நாட் பிளேட் மச். அந்த மாதிரி மும்பையோட வந்து ஓவராலா அவர் வந்து வேற பிரான்ச்சைஸ் எல்லாம் ஆடி இருக்காரு. பட் மும்பை இந்தியன்ஸோட பாத்தீங்கன்னா நீங்க அவர் 250 தான் போட்டிருக்காரு. மத்தபடி அவர் அவ்வளவு ஆவரேஜ் இல்ல. ஐ வாண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஆல்சோ டு ஸ்டெப் அப் தி கேஸ் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் ஆல்சோ டு டு வெல். அங்க அஃப்கோர்ஸ் பிரியன் ஹரியன் ப்ரொஃபஷனலா இருக்கா. பட் இவங்க ஐ ஜஸ்ட் வாண்ட் தீஸ் பிளேயர்ஸ் டு டு வெல். உங்க பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் குவாலிஃபயர்ஸ் டு யாரெல்லாம் இருக்காங்க ரேவந்த்? எனக்கு வந்து நான் வந்து மும்பை சைடு தான் 2 பிளேயர்ஸுமே போறேன். ஒன்னு வந்து ஜானி பேரிஸ்டோ, இன்னொன்று வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. ஏன்னா ஜானி பேரிஸ்டோக்கு 20 பால் நல்லா பேட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு அவர் காமிச்சிட்டாரு. நான் நேத்துலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நின்று இருந்தாருன்னா மேட்ச் எப்படியோ எடுத்துட்டு போயிருக்கும். இன்னும் இங்கேயே போயிருக்கும், 240 250 போயிருக்கும். ஸோ 25 பால்ஸ்க்கு மேல வந்து நின்ட்டாருன்னா நல்ல ஒரு பால் நல்லா பேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் பீஸ்டா இருப்பாரு. ஏன்னா அவர் வந்துதான் இந்த வருஷமே பவர் பிளேல அதிகமா அவரோட பேட்டிங்ல அவர் வந்தாரு. நேற்று 79 ரன் 6 ஓவர்ஸ் அடிச்சாங்க. அங்க இருந்து தான் ஒரு ஹை ஸ்கோருக்கான ஒரு டோட்டல் வந்து அங்கிருந்தே அங்கதான் அவங்க கியர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேரிஸ்டோ இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் அன்சோல்டு பிளேயர்ல இருந்து அன்சோல்டு இந்த வாட்டி அவர் ஜானி பேரிஸ்டோ அன்சோல்டு இன் IPL. கடைசி நேரத்துல பிரஷர் சிச்சுவேஷன் வந்து 47 அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜானி பேரிஸ்டோ அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவோட ரோல் வந்து 2 பேரோட ரோலுமே பயங்கர குரூஷியலா இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதே இந்த மாதிரி ஜேமிசன் கூட ஒரு மாதிரி நல்ல பவுலர் தான். ஒரு மட்டும் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்விங்கிங் கண்டிஷனா நம்ம ஆளுக்கு இங்க நிக்க மாட்டிச்சு நம்ம பெரியப்பா ரோஹித் சர்மாக்கு. தென் இட்ஸ் டெஃபினெட்லி a கேம் ஆன். எனக்கு தெரிஞ்சு போத் டீம்ஸ் ஆர் லுக்கிங் குட். பட் எனக்கு தெரிஞ்சு நான் யாருன்னு தெரியல, நான் 2 பேருமே 50-50 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2 டீமுமே நல்லா ஆடி இருக்காங்க, ஒரு நல்ல மைண்ட் செட்டோட ஆடி இருக்காங்க. மே the team which plays good cricket and handles the pressure well and does lesser mistake win tomorrow's game. உங்க ப்ரெடிக்ஷன் என்ன ரோஹன்? ரேவன் சாரி. எனக்கு வந்து நான் மும்பை வின் தான் ப்ரோ போறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல நிறைய தடவை வந்து வின் பண்ணிருக்காங்க. 2 தடவை ஃபைனல்ஸே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பால்ல வின் பண்ணிருக்காங்க. 2017 ஃபைனல்ஸா இருக்கட்டும், 2019 ஃபைனல்ஸா இருக்கட்டும், லாஸ்ட் பால்ல போய் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல எப்படி அந்த பிக் மேட்ச் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் தெரியும் எப்படி சேஸ் எடுத்துட்டு போகணும், இல்ல எப்படி டிஃபெண்ட் பண்ணணும், எப்படி ஸ்லோ டவுன் பண்ணணும். நேற்று பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஒண்ணுமே இல்ல, அந்த பும்ரா போறதுக்கு ஓவருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஏதோ முதுகு பிடிச்சிக்கிட்டு மாதிரி சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஸ்லோ டவுன் வந்து ஒரு காரணமா இருக்குமா என்னன்னு தெரியல. அந்த ஒரு கரெக்டா விக்கெட் வந்துச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா போட்டு வாஷிங்டன் சுந்தர் எப்படி போட்டாலும் பும்ரா விக்கெட் எடுப்பாரு. ஆனா அந்த ஸ்லோ டவுன் ஒரு 5 நிமிஷம் அப்படியே என்னமோ பண்ணாரு, விக்கெட் விழுந்துச்சு. ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இல்ல மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் கன்சிஸ்டன்டா விளையாண்ட பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க. இங்க வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் போறேன் நாளைக்கு. சூப்பர், நீங்க மும்பை இந்தியன்ஸ் சொல்றீங்க. பட் எனக்கும் அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வாட் எவர் மும்பை இந்தியன்ஸ் இஸ் பிளேயிங் வந்து வேற லெவல்ல இருக்கு. என்னதான் வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல ஐ திங்க் 4 லாசஸ் ஏதோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தேர்ஸ் நோ லுக்கிங் பேக், வேற லெவல்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ எவ்ரிபடி தே ஹவ் ஸ்டெப்ட் அப் டு தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ மே ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கட்டும் நாளைக்கு, அண்ட் மே த பெஸ்ட் டீம் வின்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ குடோஸ் டு குஜராத் டைட்டன்ஸ். ஒரு நல்ல ரன்னர் நம்ம சாய் சுதர்ஷன் பாத்தீங்கன்னா 12 கேம்ஸ்ல ஏதோ 759 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, which is not very easy. So I think கண்டிப்பா சாய் சுதர்ஷனை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் ப்ரோ. ஏன்னா பயங்கரமான கன்சிஸ்டன்சியா செமையா விளையாண்டு இருக்காரு. 760 ரன்ஸ் அவரோட IPL பெஸ்ட்ல இருந்திருக்காரு. 1000 ரன்ஸ் சச்சின் டெண்டுல்கரே அந்த ஃபர்ஸ்ட் 30 இன்னிங்ஸ்ல அந்த 1000 ரன்ஸ் சச்சின் டெண்டுல்கரை பீட் பண்ணிருக்காரு. நிறைய ரெக்கார்டு இந்த வாட்டி பண்ணிருக்காரு. ஸோ IPL 2 செஞ்சுரி. அதாவது ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல ரொம்ப காமா இருந்து மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீமையும் வந்து ப்ரெஷர்ல போட்டாரு அவரு. நீங்க 7 to 14 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, ஜெயவர்தனே வராரு, ஓடுறாரு, அங்க பேசுறாரு, என்னென்னமோ பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியர் அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஜெயவர்தன் ஏதோ சொல்லிட்டே இருக்காரு, நீ அவனுக்கு இங்கிலாந்துல அவனுக்கு ஓவர கூட அப்படின்னு சொன்னாரு. ஃபீலிங் சேட் ஃபார் சாய் சுதர்ஷன். அவ்வளவு கன்சிஸ்டன்டா விளையாண்டும் அவரால் முடிச்சு கொடுக்கும் அந்த வினிங் சைட்ல இல்ல நேத்தி. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சாய் சுதர்ஷன். சூப்பர். சோ இப்போ லாஸ்ட் ஃபைனல் டச்சிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாஷிங்டன் சுந்தர் நல்லா ஆடினாரு. ஓவரால் வெரி கிரேட் கேம்பெயின் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். அன்பார்ச்சுனேட்லி கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இஸ் சோ க்ரூவல் அட் சம் டைம்ஸ். நாளைக்கு உங்களுக்கு மும்பை பவுலிங் லைனப் எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங்ல வந்து யார் போடுவாங்க? லைக் உங்களுக்கு வந்து பும்ரா ஒரு 2 ஓவர் போடுவாரு, போல்ட் போடுவாரு. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து ட்ரெண்ட் இவரு சாண்டனர் வருவாரு. நேத்து என்ன இவங்களெல்லாம் ட்ரை பண்ணாங்க இந்த
யாருப்பா அவரு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஜில் ஜாக்ஸ் பதிலா இவரை போட வச்சாங்களே நமந்தீர. நமந்தீரை வந்து சும்மா ஒரு ஓவர் வந்து கை சுத்த வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல தான் ஒரு லேக் இருக்கும். அதான் கரண் சர்மா அந்த டீம் காம்பினேஷன்ல வந்து அவன் ஒரு ஸ்பின்னர் பிளஸ் ஒரு மீடியம் பேசர் ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு இடத்துல மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா இனிஷியல் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல நல்லா போட்டாரு. ஆனா நேத்துலாம் வந்து சாய் சுதர்சன் நல்லாவே அடிச்சிட்டாரு அவரை. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு இந்த ஸ்பின் காம்பினேஷன்ல மாட்டிப்பாங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா ஒரு சாட்னர் ஒரு ரெண்டு நல்லா போட்டாலுமே ஹர்திக் பாண்டியா எக்ஸ்பென்சிவா போயிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சோ குஜராத் வெர்சஸ் மும்பை மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து லாஸ்ட் ஓவர் வந்து அவர் போடல. சோ அந்த ஒரு சாரி எனக்கு நீங்க ரொம்ப ஸ்டக் ஆறீங்க. எனக்கு இன்னொரு எனக்கு தெரிஞ்சு வைகான் ஹர்திக் பாண்டியா ஓப்பன். இப்போ பும்ரா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளிசிட் ஒரு டெத் பவுலர். இப்ப நம்ம பதினான யூஸ் பண்ற மாதிரி வைகான் யூஸ் பும்ரா வந்து என்ன பண்றாங்க, ஸ்டார்டிங்ல எடுத்துட்டு வந்துடுறாங்க, உங்களுக்கு 2 ஓவர் வேஸ்ட் ஆயிருது. ஆனா ஹர்திக் பாண்டியாக்கு வந்து கொஞ்சம் இந்த பால் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஸ்விங் இன் அவுட்ல கொஞ்சம் எடுத்துட்டு போவாரு. எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியா போல்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மும்பை அந்த 10th ஓவருக்கு அப்புறம் பும்ரா அப்படியே ஒரு 4 ஓவர் போட்டுடலாம் தான் நான் ஃபீல் பண்றேன். பட் உங்களுக்கு சொன்னேன் இல்ல, ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு 14 ரன் அடிச்சிருக்காங்க. நியூ பால் நல்லா ஸ்விங் ஆகும், அது எல்லாமே ஓகே தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் அவங்களோட இதுவே டெம்ப்ளேட்டே எப்படி இருக்குன்னா ஒரு ஓவர் 16 ரன் போயிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்த ஓவர் பும்ராவை கொண்டு வந்துடுறாங்க. அது பவர் பிளேவா மிடில் ஓவர்ஸா இல்ல வந்து டெத் ரன்ஸ் இல்ல, ஒரு ஓவர் 17 ரன் போயிடுச்சா இல்ல 20 ரன் அடிச்சானா பும்ராவை கொண்டு வா, விக்கெட் விடும், இல்லைன்னா வந்து ரன் மேட்ச் ஸ்லோ டவுன் பண்ணுவான். அந்த ஒரு இதுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. ரன்னு விக்கெட் வேணுமா பும்ராட்ட போறாங்க, மேட்ச் ஸ்லோ டவுன் பண்ணுமா பும்ராட்ட போறாங்கும் போது அந்த ஒரு இடத்துல தான் அவங்க மாட்டிக்கிறாங்க. போல்ட் வந்து பழைய போல்ட்டா இல்ல, இந்த வாட்டி கொஞ்சம் அவர் ஃபார்ம்ல கொஞ்சம் டிப் தெரியுதுங்க. 4 overs 54 ரன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் 14 மேட்ச் விளையாண்டா ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் அந்த மாதிரி கொடுப்பாரு. நியூ பால்ல பயங்கரமா ஸ்விங் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த போல்ட் இல்ல. சோ அந்த போல்ட்டோட ஃபார்ம் பயங்கரமா இருந்துச்சுன்னா போல்ட்டுக்கே அவங்க போவாங்க. அவர் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா 15 ரன் போச்சா பும்ரா கொண்டு வா, விக்கெட் வேணுமா பும்ரா கொண்டு வா, அந்த ஒரு பேட்டர்ன்ல போறதுனால வந்து ஹர்திக் பாண்டியா வந்து வேற கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சல ராஜ் பாவான்னு ஒரு பவுலர் இருக்காரு. அவர் வந்து இவரு பேட்ச் அந்த ஷேக் ரஷீத் பேட்ச் 2022 பேட்ச், அவரும் ஓரளவுக்கு டீசெண்டா மீடியம் பேஸ் போடுவாரு. அவருக்குலாம் ஏன் இன்னும் ஓவர் தரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த நமந்தீர் அந்த மாதிரி அந்த நடுவில் அந்த ஓவர் தள்ளுறதுக்கு ஒரு ஓவர் சும்மா கொடுத்து வேணா பாக்கலாம். அந்த ராஜ் பாவா அவர் வந்து சண்டிகர்ல இருந்து வராரு. அவரும் யுவராஜ் சிங் கிட்ட ட்ரெயின் பண்ணிருக்காங்க அவர்கிட்டயும். சோ அவருக்கு வந்து ஏன் சான்ஸ் கொடுக்கலன்னு தெரியல. ப்ராப்ளி பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரிங்க பஞ்சாப்ல வந்து ஜேமிசன் அண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பஞ்சாப்ல? ஜேமிசன் ஹர்ஷதீப் சிங் தான். ஜேமிசன் ஹர்ஷதீப் சிங். அதுக்கப்புறம் வந்து வைசாக் விஜயகுமார் வருவாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஒரு மாதிரி எனக்கு பஞ்சாப் தான் வந்து சாட்டிஸ்ஃபைங்கே இல்ல அந்த பவுலிங் லைன் அப். ஹர்ஷதீப் சிங் தவிர நீங்க என்னதான் சொல்லியிருந்தாலுமே பும்ரா மாதிரி ஒரு மேட்ச் வின்னிங் பவுலர் கிடையாது ப்ரோ. நேத்தே அந்த ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வின் பண்ணி கொடுக்குற ஒரு எபிலிட்டி வந்து அவருக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா நல்ல பவுலர் தான், நியூ பால் நல்லா ஸ்விங் பண்ணுவாரு, டீசெண்டா போடுவாரு. இருந்தாலுமே ஐயோ பும்ரா வந்துட்டாரு அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறோம்ல, உட்காந்து பார்க்கும்போது பும்ரா வந்துட்டாரா விக்கெட் விழுந்து எல்லாம் நடந்து போயிடும் அப்படின்ற மாதிரி இவர் இருக்க மாட்டேங்கிறாரு. நிறைய மேட்சஸ் வந்து எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு அதான் எனக்கும் அதே தான் தோணுது. ஏன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து ஒரு மேட்ச் வின்னிங் பவுலர் ஒரு அப்படி நல்லா கன்சிடர் பண்ண முடியல. எனக்கு என்னோட ஒப்பீனியன் அதான். சோ கரெக்டா சொன்னீங்க. பும்ரா வந்தா எப்படி இருக்காருன்னா அந்த சந்தானம் கமெண்ட் பண்ணுவோம், ஐயோ இவரு பயங்கரமான ஆளாச்சே அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி வந்து பும்ரா வந்தா ஒரு இது மாதிரி இருக்கு. சோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு. எனக்கு பஞ்சாப் வந்து பிளேட் கிரேட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். எனக்கு ஏதோ பவுலிங் வந்து எனக்கு ஏதோ கன்வின்ஸ் ஆகல இவங்க வந்து அந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஜேமிசன் வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஸ்விங்கை வச்சு அந்த ஓபனர்ஸ் ஒரு 1 down பிளேயரை வந்து தூக்கிட்டாருன்னா அங்க ஒரு ஹோப் இருக்கும். அண்ட் ஆல்சோ அங்க சஹால் வந்து நடுவில் வந்து போட்டாருன்னா வந்து நல்லா இருக்கும். அண்ட் ஐ திங்க் அந்த ஹர்ப்ரீத் பிரார் கூட இருக்காரு, அவரையும் பொழந்துட்டாங்க இந்த சீசன். பாவம் ரொம்ப கொஞ்சம் மிஸ் பண்ணாலே அவரை போட்டு பொழந்துட்டாங்க. நாட் லைக் சாய் கிஷோர். நம்ம சாய் கிஷோர் மாதிரி சிமிலர் பவுலர் சொல்றோம், ஆனா சாய் கிஷோர் அளவுக்கு அவர் இந்த வாட்டி காமிக்கல அவர். ஆமா அதுவும் இருக்கு. பட் ஐ திங்க் ஸ்டாயினிஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போடலாம் தான் நினைக்கிறேன். சஷாங்க் சிங் எல்லாம் இன்னும் அவர் போன சீசன்லாம் எப்படி ஃபயர் பண்றாங்களோ இந்த மாதிரி அவர் ரீடைன் எல்லாம் கூட பண்ணாங்க, அவ்வளவு ஃபயர் பண்ணல. சோ ஐ திங்க் வி ஹேட் அ குட் கான்வர்சேஷன். அதை தவிர்த்து அந்த கருண் நாயர் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இந்தியா ஸ்குவாட்ல. ஷஃப்ராஸ் கான் ஒரு 92, கருண் இவர் வந்து 180+ அடிச்சிருக்காரு. அண்ட் த்ரூ ஜெரேல் கூட நல்லா ஆடிட்டு இருக்காரு. 409 for 3 நேத்தி. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தியன்ஸ் டூயிங் வெல் இன்
இங்கிலாந்து. அதை வந்து நம்ம டீடைல்டா கவர் பண்ணுவோம். பட் இன்னைக்கு ஐ திங்க் அகைன் தேர்ஸ் லைவ் டுடே. இன்னைக்கு ஈவினிங் வந்து குவாலிஃபை டு வந்து லைவ் போவாங்களான்னு தெரியல. பட் அது கண்டிப்பா வந்து அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ சோ மச் ரேவந்த் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சோ மச் மக்களே ஃபார் வாட்சிங் அஸ் ஆன் மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ் யூடியூப் சேனல். அங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருந்தோம்னா கண்டிப்பா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. we are always open for constructive feedbacks. ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஒரு கான்டெஸ்ட் நேத்தி பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து we just wait for the second finalist யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் பண்ணோம். பேசுறதெல்லாம் பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் லுக்ஸ் லைக் டேம் ஹாட் ஃபேவரட்ஸ். பட் கன்சிடரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் PBKS, we shouldn't write them off. So it's going to be a 50-50 contest. பட் ரேவந்த் வந்து மும்பை தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் இன்னொரு கமெண்ட்டும் அடிச்சாரு. பட் அதை நான் ஃபைனல்ஸ் வந்து அவங்க போனாங்கன்னா நம்ம சொல்றோம் அதை பத்தி. So thank you so much for joining us once again. Thanks Raven for coming. Till that, it's Prasad and Raven signing off on behalf of Middle Class Gully Cricketers. Thank you so much. Bye.